السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على رسوله سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. واعتصموا بحبل الله جميعا ولا تفرقوا واذكروا نعمة الله عليكم إذ كنتم أعداء فألف بين قلوبكم فأصبحتم بنعمته إخوانا وكنتم على شفا حفرة من النار فأنقذكم منها كذلك يبين الله لكم آياته لعلكم تهتدون. وقال النبي صلى الله عليه وسلم: لا يؤمن أحدكم حتى أكون أحب إليه من والده وولده والناس أجمعين. صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم وكرم عليه. அளவில் அருளும் நிகரில் அன்பும் கொண்ட எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் திருநாமம் போற்றி ஆரம்பம் செய்கின்றேன். சாந்தியும் சமாதானமும் இருளக சர்தார் அகிலத்தின் அருட்கொடை பிரபஞ்சத்தின் பேரொளி நம் உயிரினும் மேலாகிய கண்மணி நாயகம் ஹஜ்ரத் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னாரின் அடிச்சுவற்றை பின்பற்றி வாழ்ந்து வழிகாட்டிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், அவுலியாக்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், குறிப்பாக பரக்கத்து நிறைந்த சஃபருடைய மாதத்தின் இறுதி ஜும்மாவில் அல்லாஹ்வுடைய இல்லத்தில் சங்கமித்திருக்கிற நம் மக்கள், உலக மூமின்கள் அனைவரும் மீதும் அல்லாஹ்வின் பேரருள் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையான மூமின்களே, சகோதரர்களே, அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு ஈமானிய சமூகத்திற்கும் வாழும் உலகத்திற்கும் மிக பெரும் நியாமத்துகளை அல்லாஹ் செய்திருக்கிறார். அல்லாஹ்வுடைய நியாமத் அருட்கொடைகளை எண்ணி பார்க்கிற மக்கள் தொடர்ந்து அவனுக்கு ஷுக்ர் செய்வார்கள், நன்றி செலுத்துவார்கள், மென்மேலும் அல்லாஹ்விற்கு செய்ய வேண்டிய இபாதத்துகளின் மீது ஆர்வம் கொள்வார்கள். நீண்ட நெடிய உலக வரலாற்றில் வரலாறுகள் தொகுக்கப்பட்ட காலத்திலிருந்து அதற்கு முன்பிருந்து இன்று வரையிலும் கியாமத்து வரையிலும் மனித சமுதாயத்திற்கு தவிர்க்க முடியாத ஒரு தேவை என்பது வழிகாட்டுதல். எவ்வளவு விஞ்ஞானத்தினுடைய உச்சத்தை மனிதன் தொட்டுவிட்டாலும் இந்த வழிகாட்டுதல் என்பது மனிதனுக்கு பிறப்பிலிருந்து இறப்பு வரையிலும் தேவைப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஒரு சின்ன விஷயத்திற்கு முடிவெடுக்க முடியாமல், தெரியாமல் தவித்து பலரிடமும் கேட்டு அது ஒரு கட்டத்தில் நாம் நினைத்ததை போன்று அமைந்து விட்டால் நம்முடைய திறமை என்று நினைக்கிறோம். அது நடக்காமல் போகும் பட்சத்திலே யாருமே சரியில்லை என்று நொந்து கொள்கிறோம். ஒரு மனிதன் அவசியம் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம், எல்லாவற்றிலும் நமக்கு வழிகாட்டுதல் எங்கிருந்து கிடைக்கிறது? ரப்புல் ஆலமீன்
படைத்ததோடு நின்று கொள்ளாமல் அந்த படைப்புகளை தொடர்ந்து வழி நடத்துகிறான். இதுதான் குர்ஆன் சொல்லுகிற செய்தி. கோடான கோடி படைப்புகள் எல்லாவற்றையும் குர்ஆனில் அல்லாஹ் பேசுகிறார். சூரியன் தன்னுடைய ஓடுதளத்தில் ஓடிக்கொண்டே இருக்கிறது. நாம் ஓடுகிற யாசீனில் அல்லாஹ் பேசுவார், வஷ்ஷம்சு தஜ்ரீ லிமுஸ்தகர்ரின் லஹா. சூரியன் தன்னுடைய ஓடுதளத்தில் ஓடிக்கொண்டே இருக்கிறது. இதுதான் அல்லாஹ் செய்த ஏற்பாடு. அது மாற்றி சுற்றும் பொழுது படைப்புகளின் அழிவு தொடங்கிவிட்டது என்று குர்ஆன் சொல்கிறது. பிறந்து பல கட்டங்களாக மாற்றங்கள் அடைந்து பௌர்ணமியாகி மீண்டும் தேய்ந்து போகிறார். சந்திரன் அல்லாஹ் நிர்ணயித்தபடி அதனுடைய மாற்றங்கள் அடைந்து கொள்ளுகிறது. தேனியை பற்றி ஒரு அத்தியாயத்தை பதிவு செய்கிற ரப்புல் ஆலமீன் அதற்கு வழி அறிவிப்பதாக சொல்லுகிறார். பல்லாயிரம் மைல் மகரந்த சேர்க்கைக்காக பயணிக்கிற தேனி அல்லாஹ்வினால் வழிகாட்டப்படுகிறது. ஏனென்று சொன்னால் உலக மருத்துவத்தின் மூலம் தேன். தேன் இல்லாத நிவாரணம் என்பது எந்த மருத்துவத்திலும் கிடையாது. உயிர்களுக்கு நிவாரணத்தை தரக்கூடிய ஒன்றில் அல்லாஹ்வுடைய கண்காணிப்பு எப்படி இருக்கும்? வஹா ரப்புக இலன் நஹல் அனித்தஹதி மினல் ஜிபாலி புயூதா வ மினஷ் ஷஜர். மரங்களிலேயும் மலைகளிலேயும் உன்னுடைய வீடுகளை அமைத்துக்கொள். அது பல்லாயிரம் மைல் பயணிக்கிறது, பாதை மாறாமல் திரும்பி வருகிறது. எதில் மகரந்த சேர்க்கை செய்ய வேண்டும்? ஒரு கால் விஷச்செடியில் அது வாய் வைத்து விடும் என்று சொன்னால் ராணி தேனி அதனுடைய தலையை வெட்டி கொன்றுவிடும். அது தேன் கூட்டிற்கு கீழ் தலை முறிக்கப்பட்டு கிடக்கிற தேனீக்களை பார்த்தால் அல்லாஹ்வுடைய வழிகாட்டுதல் எவ்வளவு அபாரமானது, அற்புதமானது என்பதை குர்ஆன் சொல்லித் தருகிறது. படிப்பினைக்காக அல்லாஹ் தேனியை சொல்லுகிறார். அல்லாஹ்வுடைய படைப்புகளில் அதிகபட்சமான படைப்புகள் கடல் வாழ் மிருகங்களாக இருப்பதை, உயிரினங்களாக இருப்பதை அல்லாஹ் சுட்டி காண்பிக்கிறார். அடுக்கடுக்கான கடல், அடுக்கடுக்கான கடல், அந்த கடலுக்குள் வாடுகிற கோடான கோடி உயிரினங்கள், இவைகளை வழி நடத்துவது யார்? இத்தனை படைப்புகளிலேயும் மனிதனை தன்னுடைய பிரதிநிதியாக படைத்த ரப்புல் ஆலமீன் படைத்ததோடு விட்டு விடுவதில்லை. தொடர்ந்து வழிகாட்டுகிறான், தொடர்ந்து வழிகாட்டுகிறான். அவனுடைய வழிகாட்டும் விதங்களில் ஒன்று தன் வார்த்தைகளை வேதங்களாக வழங்குவது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தொடங்கி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வரையிலும் சுஹஃப்கள் என்று சொல்லக்கூடிய சிறு ஏடுகளை அல்லாஹ் தந்தான். மூசா அலைஹிஸ்ஸலாம் தொடங்கி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரையிலும் ஜபூர், தௌராத், இன்ஜீல், குர்ஆன் என்ற பிரம்மாண்டமான வேதங்களையும் அல்லாஹ் தந்தார். மூமின்களே, மனிதனை தன்னுடைய பிரதிநிதியாக படைத்திருக்கிற ரப்புல் ஆலமீன் அவர்களுக்கு எவ்வளவு அற்புதமான வழிகாட்டுதலை தன்னுடைய கண்காணிப்பிலேயே அல்லாஹ் வைத்திருக்கிறார். படைத்ததோடு நிற்கவில்லை, சும்மா ஹதா, அந்த படைப்பாகிய மனிதனுக்கு அல்லாஹ் வழிகாட்டவும் செய்தான். ஈமானிய சமூகமாகிய நாமே பல நேரங்களில் சக மனிதர்களுடைய வார்த்தைகளை நம்புகிறோமே தவிர அல்லாஹ் ரசூலுடைய வார்த்தைகள் மீது அழுத்தமான நம்பகம் வருவது குறை. அல்லாஹ் மன்னிப்பானாக. வழிகாட்டுதல் இல்லாமல் ஒரு மனிதன் வாழ முடியாது. அது எத்தனை காலங்களாக இருந்தாலும், துனியாவை சார்ந்த எவ்வளவு படிப்புகள் நிரம்பியவர்களாக இருந்தாலும், ஒரு ஜட்ஜுக்கு கூட தனிப்பட்ட வாழ்விலும் பொது வாழ்விலும் வழிகாட்டுதல் தேவைப்படுகிறது. உலகளாவிய வணிகம் செய்யக்கூடிய மிகப்பெரிய வணிகர்
அவருக்கும் வழிகாட்டுதல் தேவைப்படுகிறது. ஒரு மருத்துவருக்கும் வழிகாட்டுதல் தேவைப்படுகிறது. யாருடைய வழிகாட்டுதலை எடுப்பது? மனிதர்களில் அனுபவசாலிகள் என்று சொல்லக்கூடிய பெரியவர்களின் வார்த்தைகள் பல நேரங்களில் தோற்று போய்விடலாம். ஆராய்ச்சியுடைய உச்சத்தில் வாழுகிற விஞ்ஞானிகளின் உபதேசங்கள் பொய்த்து போய்விடலாம் இல்லையா? ஆனால் படைத்தவனின் வழிகாட்டுதல் ஒரு காலம் பொய்க்காது, தோற்று போகாது. எனவேதான் தொடர்ந்து வேதங்களை தந்த ரப்புல் ஆலமீன் அதனை போதிக்கும் ஆசிரியர்களாக நபிமார்களையும் தந்தார். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திற்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வருகை தந்து வஹி அறிவித்தார்கள். அது என்ன வஹின்னு சொன்னா, உருவாக்கத்தினுடைய வஹி. ஆதி மனிதர் அவருடைய உணவு, உடை, இருப்பிடம், தேவைகள் அத்துணையும் அல்லாஹ் தான் சொல்லிக் கொடுத்தான். ஆதி மனிதரிலிருந்து வாழ்க்கைக்கான பாடத்தை அல்லாஹ் தொடங்கிவிட்டான். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் காலத்திலிருந்து பெருமானார் வரைக்கும் அந்த வாழ்வோடு வணக்கம் சார்ந்த வஹியும் இறக்கப்பட்டது. குர்ஆன் சொல்லுகிறது, இன்னா அவ்ஹைனா இலை கமா அவ்ஹைனா இலா ரசூலின் மின் கப்லிக். எல்லா நபிமார்களுக்கும் நான் வஹி அறிவிச்சிருக்கேன். அப்படி நபிமார்களுடைய தேவையும் வேதங்களுடைய தேவையும் கியாமத்து நாள் வரைக்கும் மனித சமுதாயத்திற்கு தேவைப்படுகிறது. அதாவது படைத்தவனிடம் இருந்து வழிகாட்டுதலை பெறுங்கள், நல்லவர்களாய் வாழ்வீர்கள், சுகமாய் வாழ்வீர்கள். அல்லாஹ் அல்லாதவற்றிடம் இருந்தும் அல்லது மனித அறிவை கொண்டும் பெறப்பட்ட வழிகாட்டுதல்கள் குறைபாடு உடையவை. இந்த ரெண்டு விஷயங்களை குர்ஆன் முன்வைக்கிறது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தொடங்கி பெருமானார் வரைக்கும் 1,24,000 நபிமார்கள், 313 ரசூல்மார்கள், அதில் அல்லாஹ்வின் மீது அபரிமிதமான நம்பிக்கை கொண்டவர்கள் என்ற 5 உலுல் அஸ்ம் நபிமார்கள். இவர்கள் எல்லோருக்கும் தலைவராக முத்து முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். முதல்ல மனிதனுக்கான வழிகாட்டுதல் எங்க தொடங்குது தெரியுமா? அவர்களுடைய நம்பிக்கையில் தொடங்கி வைக்கிறான் அல்லாஹ். நம்பிக்கை, அதை தான் நம்ம ஈமான்னு சொல்றோம். படைத்தவன் யார் என்பதன் மீது அவனுடைய நம்பிக்கை அவநம்பிக்கையாக மாறும் என்றால் வாழ்க்கையே மாற்றுத்தளத்தில் பயணித்து விடும். அதனாலதான் 13 ஆண்டு காலம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலே லா இலாஹ இல்லல்லாஹ் இதை பதிய வைப்பதற்கே 13 ஆண்டு காலம் எடுத்துக்கொண்டார். ஈமான் பலமா இருக்கணும், நம்பிக்கை பலமா இருக்கணும். இதை விதைப்பதற்குத்தான் நபிமார்கள் வருகை தந்தார்கள். அந்த வருகையில இந்த உலகம் வியந்து ஆச்சரியத்தோடு எதிர்பார்த்து காத்திருந்த ஒரு அற்புதமான நபியின் வருகை, உலகத்தின் இறுதி நபியாக முத்து முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் கிபி 570 பிறக்கிறார். சாதாரணமான பிறப்போ வருகையோ கிடையாது. குர்ஆனுடைய வசனம் 3வது அத்தியாயத்தில் 81வது வசனத்திலே அல்லாஹ் பேசுவான், எல்லா நபிமார்களையும் ஒன்று திரட்டி வைத்துக் கொண்டு ஆலமே அருவாகில் அல்லாஹ் வாக்குமூலம் வாங்கினான். உங்களை எல்லாம் நபிமார்களா அனுப்புவேன், ரசூல்மார்களாக அனுப்புவேன், வழிகாட்டிகளாக அனுப்புவேன். உங்களுடைய பணிகளை செவ்வன நீங்கள் செய்ய வேண்டும். அத்தோடு எனது ஹபீப் கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வருகையை குறித்து உலகத்திற்கு சொல்ல வேண்டும். அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்வாங்க, கியாமத்துடைய நாளையில் ஆதம் இருக்கும், ஆதமருடைய சந்ததிகள் அத்தனை பேருக்கும் அல்லாஹ் என்னையே தலைவராக ஆக்குவார். வலவு பிரம்மாண்டமான அல்லாஹ்வுடைய படைப்புகளில் மிக பெரும் நியாமத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வருகையை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தொடங்கி ஈசா அலைஹிஸ்ஸலாம் வரைக்கும் எல்லோரும் சொல்லிக் கொண்டே இருந்தார்கள்.
இந்த நபிமார்களுக்கெல்லாம் அவரவர்களுடைய வேலைகளை செய்தார்கள், தௌஹீதுடைய பிரச்சாரத்தை முன்வைத்தார்கள். வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ் என்ற சொல்லை ஆழமாய் பதிவு செய்ததோடு எனக்கு பின்னால் முஹம்மது வருவார், எனக்கு பின்னால் கடைசி நபி வருவார், இந்த சொல்லை சொல்லாத நபிமார்கள் கிடையாது. எத்தனை ஆயிரம் ஆண்டுகள் உலகம், ஆதமில் இருந்து அத்துணை நபிமார்களும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸில் சொல்வார்கள், நான் திடீரென்று தோன்றியவன் இல்லை. அன தஅவத்து இப்ராஹீம், பெருமானார் இருந்து 2500 ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்தவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். இப்ராஹீமின் துஆவின் வெளிப்பாடு நான், பெருமானார் சொல்வார். அப்படின்னா ஒரு மிகப்பெரிய சோதனைக்கு பின்னால் காபத்துல்லாவை கட்டி முடிக்கிற இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நிறைய துஆக்கள் செய்தார்கள். யா அல்லாஹ், உலக மக்கள் நோக்கு திசையாக காபாவை ஆக்கு. யா அல்லாஹ், பஞ்சமில்லாத பூமியாக மக்காவை ஆக்கு. இறைச்சி பஞ்சமோ, கனிவர்க்கங்களின் பஞ்சமோ, நீரின் பஞ்சமோ இந்த மண்ணில் வந்துவிடக் கூடாது. அதெல்லாம் இன்ன வரைக்கும் நடக்குது. அந்த தொடரில் அவர்கள் செய்த ஒரு துஆவை அல்லாஹ் பதிவு செய்கிறான். இந்த சமூகம் அரபு சமூகம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இப்ரு மொழி பேசக்கூடியவர்கள், ஈராக்கை சார்ந்தவர்கள். மகன் இஸ்மாயில் நாடோடிகளாக வந்து தங்கிய ஜுருஹும், இவங்க தான் அரபுகள் பூர்வீகம். அவர்களில் மனமுடித்தார்கள். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துடைய சந்ததிகள் முழுக்க அரபுகள். அதனால சொல்றார், இந்த சமூகத்திலிருந்து ஒரு நபியை கொடு, அவர்களில் இருந்தே கொடு. அவர் எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? உன்னுடைய வேத வரிகளை சொல்லிக் கொடுக்கக்கூடியவராக, அவர்களுடைய புற வாழ்க்கை வழிகாட்டியாக, அவர்களுடைய அகம் சார்ந்த எண்ணங்களுக்கு வழிகாட்டியாக இந்த தகுதிகள் உடைய ஒரு நபியை இந்த சமூகத்தில் நீ அனுப்ப வேண்டும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துஆ செஞ்சாங்க. நாமளும் துஆ செய்யறோம். ஜும்மாவுக்கு செஞ்சா அசருக்கு நடக்கும்னு எதிர்பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்வாங்க, துஆ செய்து கொண்டே இருங்கள், சடைந்து விடாதீர்கள். காரணம், தருபவன் சடைய மாட்டான். சில நேரங்கள் அப்படி மனசு வந்துடும். நானும் ரொம்ப வருஷமா கேட்டுட்டே இருக்கிறேன், இது நடக்க மாட்டேங்குது. கேட்பது நம்முடைய கடமை. கொடுப்பவன் உனக்கு நல்லதா கெட்டதா என்று ஆய்ந்து கொடுப்பான். பொறுத்திருங்கள். பெருமானார் வெளியே வருவதற்கு 2500 ஆண்டு இந்த உலகம் காத்திருந்தது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய துஆ. நான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய துஆவின் வெளிப்பாடு பெருமானார் சொல்லிக் கொடுத்தார்கள். இரண்டாவது சொன்னாங்க, எனக்கும் ஈசா அலைஹிஸ்ஸலாத்திற்கும் 500 ஆண்டு கால இடைவெளி. 500 ஆண்டு கால இடைவெளி. அந்த ஈசா அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய சமுதாயம் இஸ்ரவேலர்களுக்கு சொன்னார்கள், وَإِذْ قَالَ عِيسَى ابْنُ مَرْيَمَ يَا بَنِي إِسْرَائِيلَ إِنِّي رَسُولُ اللَّهِ إِلَيْكُمْ مُصَدِّقًا لِمَا بَيْنَ يَدَيَّ مِنَ التَّوْرَاةِ وَمُبَشِّرًا بِرَسُولٍ يَأْتِي مِنْ بَعْدِي اسْمُهُ أَحْمَدُ. ரொம்ப தெளிவா பேசுறாங்க. நான் எனக்கு முன்னர் வாழ்ந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வழங்கப்பட்ட வேதத்தை உண்மைப்படுத்தும் நபியாக நான் இருக்கிறேன். எனக்கு வழங்கப்பட்ட இன்ஜீலை நடைமுறைப்படுத்தக்கூடியவராக இருக்கிறேன். எனக்கு பின்னால் அஹ்மத் என்ற திருநாமத்தோடு ஒருவர் வருவார். அந்த சுப செய்தியை உங்களுக்கு நான் முன்னறிவிப்பு செய்கிறேன். எவ்வளவு காலம்? எவ்வளவு காலம்? 500 ஆண்டு காலத்திற்கு முன்பு பெருமானாருடைய வருகையை ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள். தோரால இருக்கு, பைபிள்ல இருக்கு, ஜபூர்ல இருக்கு, உலகத்தினுடைய வேதங்கள் என்று சொல்லப்பட்ட எல்லா வேதத்திலேயும் பெருமானார் பேசப்பட்டு இருக்கிறார்கள். அதனால அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாங்க, உங்களுடைய ஈமான், இறை நம்பிக்கை அது எப்படி இருக்கணும் தெரியுமா? எல்லாவற்றையும் விட என்னை நேசிப்பதாக உங்களுடைய நம்பிக்கை இருக்க வேண்டும். அல்லாஹ் பாதுகாக்கணும்.
இந்த சமூகத்தில் சில நேரங்களில் ஏற்பட்ட குளறுபடிகள் அல்லது தவறான கற்றல் கற்பித்தல், அதில் பெருமானாரை கொஞ்சம் அப்படி சிறுமைப்படுத்தி பார்க்க ஆசைப்பட்டவர்களின் விபரீதம் ஒரு தலைமுறையிடம் இந்த முஹம்மது ரசூலுல்லாஹ்வின் மீது ஈமான் மழுங்கடிக்கப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் பாதுகாப்பானார். முஃமின்களே, ஏன்னா நம்முடைய நபியை குறித்த உயர்வை அல்லாஹ்வும் நபியும் சொல்லித் தருகிறார்கள். இந்த குர்ஆனை அல்லாஹ் காபத்துல்லாஹ்ல இறக்கி வச்சுட்டு நீங்க நேர்வழி பெற்றிருக்கீங்கன்னு சொல்லல. குர்ஆனை இறக்கி வைத்த ரப்புல் ஆலமீன் அதற்கு ஒரு ஆசிரியரையும் தந்தான். பெருமானாரிடம் இருந்து நீங்கள் அல்லாஹ்வை கற்றுக்கொள்ளுங்கள். இதை நம்ம ஓதுறோமே, குல் அல்லாஹ் இல்லையா, ஓதிட்டே இருக்கிறோம். ஒரு வினாடி யோசித்து பாருங்கள், குர்ஆனிலே சின்ன அத்தியாயம் அதுதான் பெரிய அத்தியாயம். அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்வாங்க, ஒரு 3 தடவை ஓதிக்கிட்டீங்கன்னா ஒரு குர்ஆன் ஓதிய நன்மை அந்த சின்ன அத்தியாயத்திற்கு இருக்கிறது. நம்மளுடைய சபைகள்ல எல்லா இடத்துலயும் ஃபாத்திஹா அப்படின்னு சொன்னவங்க அல்ஹம்து குல் ஹுவல்லாஹ் 3 குல் அஊது பிரப்பில் ஃபலக் குல் அஊது பிரப்பின் நாஸ். இது பெருமானாரினால் கற்பிக்கப்பட்ட அருமையான நடைமுறை. இந்த அத்தியாயத்தில் அல்லாஹ் என்ன பேசுறான் தெரியுமா? நபியே நீங்கள் சொல்லிக் கொடுங்கள். கொல்லுனா சொல்லுங்க, கொல்லுனா சொல்லுங்க, உங்க சமுதாயத்துக்கு சொல்லுங்க. நீங்கள் நினைப்பதெல்லாம் இறைவனோ படைத்தவனோ ஆண்டவனோ அல்லாஹ்வோ அல்ல. அந்த அல்லாஹ் எப்படி இருப்பான் தெரியுமா? ஹுவல்லாஹு அஹத், அவன் தனித்தவன். ரொம்ப சிம்பிளா அந்த சின்ன அத்தியாயம் சொல்றோம். பல 100 பக்கங்களுக்கு அதற்கு விரிவுரைகளை இமாம் பெருமக்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள். அல்லாஹ் ஒருவன் என்ன தெரியுமா? எந்த படைப்போடும் அல்லாஹ்வை ஒப்பீடு செய்ய முடியாது. அல்லாஹு ஸமத், அல்லாஹ் தேவையற்றவன். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நாம் எல்லோரும் ஆமா, நான் யாருக்கும் தேவையாக மாட்டேன்னு சொல்லவே முடியாது, சொல்லவே முடியாது. யாரையெல்லாம் பயங்கரம் என்று நினைக்கிறோமோ அல்லாஹ் அவர்களை சில நேரத்தில் சிலரிடம் தேவையாக வைப்பான். இப்படி காருக்குள்ள உட்கார்ந்து தம்பி கொஞ்சம் அந்த சைக்கிளை நிறுத்துங்களேன். படைப்புகள் யாவும் தேவை உடையவை, தேவையற்றவன் அல்லாஹ் மட்டுமே. லம் யலித் வலம் யூலத், அவன் பிறக்கவும் இல்லை, பெறப்படவும் இல்லை, பெற்றோரும் இல்லை, மனைவி மக்களும் இல்லை. இது அனைத்தும் பலகீனத்தின் அடையாளங்கள். எது அனைத்தும் சொல்லுங்க. நிறைய அத்தாமார் சொல்லுவார், சம்பாதிச்ச காசெல்லாம் பசங்க நாசமாக்கிட்டானுங்க. அல்லாஹ்வுக்கு குடும்பம் இருந்துச்சுன்னா அல்லாஹ்வோட பிள்ளைகள் என்ன செஞ்சிருவான்? சூரியன் எடுத்து விளையாண்டுருவான் இல்லையா? மனைவி சொன்னதற்காக 24 மணி நேரத்தையும் இருட்டாக்கி விடுவார்கள். அல்லாஹ் சொல்றான், உச்சபட்சமான பலகீனத்தின் அடையாளம் குடும்பங்கள். அது எனக்கு இல்லைங்கிற வலம் யகுல்லஹு, ஒருவரையும் நீங்கள் அல்லாஹ்வுக்கு நிகராக காட்டவும் முடியாது, கற்பனையும் செய்யாதீர்கள். இதுதான் ஏகத்துவம், இறை கோட்பாடுடைய நூல் சூரத்துல் இக்லாஸ். இதை நாம புரியறதுக்கு முன்னாடி அல்லாஹ் சொல்றான், நபியிடம் அல்லாஹ்வை கற்றுக்கொள்ளுங்கள். யார்கிட்ட அல்லாஹ்வை கற்றுக்கணும் சொல்லுங்க. ஏன்னா அந்த சமூகத்திடம் வந்து பெருமானார் கேட்கிறார்கள், நீங்க வணங்குறீங்க சரி, யாரை வணங்குறீர்கள்? வெறும் கற்களை, பலகைகளை, படைப்புகளை. இவைகள் எல்லாம் என்ன செய்யும்? இதோ இந்த கடவுள் மழை தரும்னா, இது குழந்தை தரும்னா, இது உணவை தரும்னா, அத்தனையும் உடைத்தார்கள். பெருமானார் சொன்னார்கள், இந்த சக்தி படைப்புகள் எதற்கும் இல்லை, அல்லாஹ்விடம் கேளுங்கள். அல்லாஹ் எப்படி இருப்பான்? பெருமானார் சொல்லிக் கொடுக்கிறார்கள், ஹுவல்லாஹு அஹத். மூமின்களே, பெருமானார் என்ற அந்த கடைசி நபியை பெருமானார் சொல்றாங்க அவங்க வார்த்தையில, உங்க மனைவி, மக்கள், குடும்பம், பொருளாதாரம், சம்பாத்தியம், பதவி, இவைகள் எல்லாவற்றையும் விட நான் தான் உங்கள் உள்ளத்தில் முதலிடம் பிடித்திருக்க வேண்டும். அப்பதான் உங்களுடைய ஈமான் பரிபூரணமாகும். இது சாதாரணமா சொல்லவில்லை.
அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லுகிற பொழுது உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் மீது ஆணையிட்டு சொல்லுகிறேன், உலகத்துல எனக்கு அடுத்து எல்லாவற்றையும் விட உங்களைத்தான் பிடிக்கும். உமர் நாயகத்தினுடைய ஈமான் பயங்கரமான ஈமான். பெருமானார் சொல்லுவாங்க, எனக்கு பிறகு நபி இல்ல, அப்படி இருக்கிறதா இருந்தா உமர் நாயகத்துக்கு அந்த தகுதி இருக்குன்னாங்க. அந்த உமர் நாயகம் பேசுகிறார்கள், எனக்கு அடுத்து உங்களைத்தான் பிடிக்கும். அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாங்க, உங்களுடைய ஈமான் இல்ல, பூர்ணமாக போங்க. அல்லாஹ் அக்பர். தவறை புரிந்து கொண்டு உமர் நாயகம் மீண்டும் பேசுவார்கள், யா ரசூலல்லாஹ், என் உயிரை விடவும் நீங்கள் தான் எனக்கு பிடித்தமானவர். அல் ஆன யா உமர், இப்பதான் உங்களுடைய ஈமான் பரிபூரணம் அடைந்தது. மூமின்களே, மூமின்களே, வணக்கத்திற்குரியவன் யார் என்பதில் ஒரு தெளிவான பார்வையை இஸ்லாம் வைத்திருப்பதை போல யாருடைய வழிகாட்டுதலை பெற வேண்டும் அதுலயும் தெளிவா மார்க்கம் நிக்குது. முஹம்மதுர் ரசூலுல்லாஹ், அதுதான் நம்முடைய வழிகாட்டுதலின் அடையாளம். நபி, ரசூல், இறுதி தூதர், வேதத்தின் ஆசிரியர், எல்லா தன்மைகளையும் அல்லாஹ் கொடுத்தான். 99 பண்புகளுக்கு சொந்தக்காரர் என்று அல்லாஹ் பாராட்டி இருக்கிறான். பெருமானாரும் தன்னை சொல்லி இருக்கிறார்கள். நமக்கு தெரிஞ்சு சில பேர்களை சொல்லுவோம், முஹம்மத், அஹமத், ஹாமித், மஹமூத், காசி, தாஹா. அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லுவாங்க, அனல் மாஹி, நான் அழிக்கக்கூடியவன். எதை? அல்லாஹ்விற்கு மாற்றமாக வைக்கப்படுகிற இணை வைப்பு ஷிர்க்கை நான் அழிக்கிறேன். அறியாமையினால் உங்களிடம் ஏற்பட்டுவிட்ட பாவங்களை நான் அழிக்கிறேன். இல்லையா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பேசுவதற்காக நபிமார்களை அல்லாஹ் தொடர்ந்து அனுப்பினார். எல்லா நபிமார்களும் பெருமானாரின் வருகையை சொன்னார். உலகத்துல நபிமார்களின் வருகை இல்லாத காலகட்டங்களை அல்லாஹ் கேள்விக்கு ஆட்படுத்த மாட்டார். இதுதான் சட்டம். எந்த ஒரு சமுதாயத்துக்கு நபி வரலையோ, வேதம் வரலையோ, அந்த சமூகத்தை அல்லாஹ் மறுமையில கேள்வி கேட்க மாட்டான். ஏன்னா வழிகாட்டுதல் தராமல் தண்டிக்கவும் மாட்டான், கருணையாளன் அல்லாஹ். ஆனால் பெருமானாருடைய உம்மத் அப்படி அல்ல. சர்வதேச அளவில் பெருமானாருடைய பிரச்சாரம் போய் சேர்ந்து விட்டது. குர்ஆன் சாட்சி. ஹஜ்ஜத்துல் விதால வச்சு அங்க இறங்கிய வசனம், அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி, இந்த நாளில் மார்க்கம் பரிபூரணம் அடைந்து விட்டது. 1.25 லட்சம் சஹாபாக்களை வச்சுட்டு பெருமானார் கேட்கிறார்கள், நான் எத்தி வைத்தேனா? என் வேலை முடிந்ததா? அல்லாஹ்வுடைய கட்டளைகளை சொல்லிவிட்டேனா? பல்லிகு அன்னி வலவாயா. இப்ப இருக்கிற இந்த பாப்புலேஷன் 1.25 லட்சம் மக்கள் பார்க்கிற ஒவ்வொருவருக்கும் என்னை பற்றி சொல்லுங்கள். எந்த டெக்னாலஜி இல்லை, எந்த தொடர்பு சாதனங்களும் இல்லை, எந்த செய்தி தொடர்புகளும் இல்லை. 1400 ஆண்டுகளாய் உலகத்தை வியாபித்து 300 கோடி மக்களை சுமந்திருக்கிற மிகப்பெரிய சமுதாயம். இதற்கு பின்னணியில் ஆச்சரியத்தோடு நன்றியோடு அல்லாஹ்வுக்கு ஷுக்ர் செய்ய வேண்டும். இந்த ஒற்றை தலைமை என்ன பெருமானார் செஞ்சிட்டாங்க? ஒரு பெரிய சமுதாயத்திலே மனக்குழப்பங்களை முடித்து வைத்தார்கள் பெருமானார். அல்லாஹ் ஹிதாயத்து தருவானாக. சகோதர சமுதாயத்தில் எவ்வளவுதான் வளர்ச்சி இருக்கட்டும், வசதி இருக்கட்டும், ஆட்சி அதிகாரங்கள் இருக்கட்டும், தங்களை பெரியவர்களாக கருதட்டும், அவர்களுடைய நம்பிக்கையில் நிரந்தர குழப்பம் இருக்கிறது. என கடவுள்னு சொல்லிட்டு ஒரு கடவுளை ஏற்றுக்க முடியாதுல்ல, பல கடவுள். அதுல யாருடைய கடவுள் பெஸ்ட், யாருடைய கடவுள் பணக்கார கடவுள், யாருடைய கடவுள் தீண்டத்தகாத கடவுள், இந்த நிரந்தர குழப்பங்களையே அந்த சமூகம் தங்களுடைய வாழ்க்கையை தொலைத்து விடும். இதை நாம சொல்லல. இளம் துறவி என்று சொல்லப்பட்ட சுவாமி விவேகானந்தர் அமெரிக்காவிற்கு பயணிக்கிற பொழுது அந்த மக்களுக்கு முன்னாடி சொன்னாங்க, எங்க நாட்டில் 2000 ஆண்டுகளாய் நாங்கள் வர்ணாசிரமத்தில் வாழ்க்கையை தொலைத்து விட்டோங்கிறார். பதியப்பட்ட வரலாறு. யார் உயர்ந்தவன், யார் தாழ்ந்தவன், யாரை தொட்டால் தீட்டு, தீட்டிற்கான பரிகாரம் என்ன,
இது அத்தனையும் கடவுள் சித்தாந்தத்தில் பிறந்த வேதமைகள், அறியாமை, முட்டாள்தனம். ஆனா அல்லாஹ் நமக்கு செஞ்சிருக்கிற ஒரு ஞாபகத்தை பாருங்க, ஒரே ஒரு வார்த்தை தான், லா இலாஹ இல்லல்லாஹ். இந்த உலகத்தில் எந்த மூளை முடுக்கும் போகலாம், எனக்கு தீண்டாமை இல்லை, என்னை வர வேண்டாம் என்று சொல். பாயா உட்காருங்க, பாயா உள்ள வாங்க, பாயா போயிட்டு வாங்க. என்ன இந்த வாயுக்குள் இருக்கிற அந்தஸ்து என்னன்னா வேறு ஒன்றும் கிடையாது. நாமும் ஒரு காலத்திலே தீண்டாமை வட்டத்திற்குள் சிக்க வைக்கப்பட்டவர்களாக இருந்தோம். அல்லாஹ் ஹிதாயத்து கொடுத்தான். லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுங்க. உலகத்தில் எந்த இடத்திற்கும் பயணிக்கலாம், இந்த தடுமாற்றங்கள் இல்லை. யாரை வணங்கணும் தெளிவா சொல்லுவான். வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ், பின்பற்றுவதற்கு தகுதியானவர். இதை 1400 ஆண்டுகளாக இந்த உலகத்தில் நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கிற மகத்தான தலைவர் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். ஏன் இவ்வளவு தூரம் பேசுறது தெரியுமா? எல்லா நபிமார்களுக்கு அடுத்து நபிமார்கள் இருந்தார்கள். எல்லா நபிமார்களுக்கு அடுத்து இயற்கையாக மரணித்தாலோ அல்லது கொலை செய்யப்பட்டாலோ ஒரு நபிக்கு பின்னால் இன்னொரு நபி அந்த சேவையை தொடருவார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லஹாத்தமுன் நபியீன், நான் தான் நபிமார்களுக்கு முத்திரை, லா நபிய பஅதி, எனக்கு பிறகு நபி இல்லை. அப்படி எவனாவது சொன்னானா கொன்றுங்கன்னு சொல்லியிருக்கிறார். கடுமையான வார்த்தை. ஏன்னா அது பொய்மை. ஏன்னா இங்க எங்க வந்து நிற்கிதுன்னா, பெருமானாருடைய சில செய்திகள், நற்செய்திகள், இதையெல்லாம் கையில் எடுத்து பெருமானார் வாழ்ந்த காலத்திலேயே 40 பொய் நபிமார்கள் தங்களை நபி என்று சொல்லிக் கொண்டிருந்தார்கள். பெருமானாருக்கு பிறகு பல பேர் நபி என்று சொன்னார்கள். இப்ப ட்ரெண்டிங் என்ன தெரியுமா? யாராவது ஒருத்தர் எங்கேயாவது உட்கார்ந்து நான் தான் மஹ்தி அப்படிங்குவான். அல்லாஹ்வுடைய ரசூல் எதிர்பார்க்கப்பட்ட மஹ்திக்கும் சில அடையாளங்கள், சில அந்தஸ்துகளை சொல்லிவிட்டு தான் போயிருக்கிறார்கள். மார்க்கத்தில் குழப்பம் கிடையாது. ஒன்றை யோசிச்சு பாருங்க, ஒற்றை தலைமை 1400 ஆண்டுகளாய் இந்த உலகத்தை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது. கியாமத்து நாள் வரைக்கும் அந்த பெருமானார் தான் நபி. இந்த சின்ன அறிவை வச்சு யோசிப்போம். டாக்டர் நேத்து சொன்னதை இன்னைக்கு மாத்தி பேசுறாரு. ஏன்? நேத்து தோணாதது இன்னைக்கு தோணுது. யாராச்சும் ஒரு 80 வயசை தாண்டின பழைய MBBS இருந்தா இப்ப இருக்கிற மருத்துவ உலகம் அவரை ஏற்றுக்கொள்ளுமா? ஏற்றுக்கொள்ளாது. அவரு MBBS தான். அவருடைய ஆராய்ச்சி காலங்கள் முடிந்து போய்விட்டது. அவரை பார்க்கிற மருத்துவர்கள் சிரிப்பார்கள். நல்ல ஒரு 85 வயசு இன்ஜினியர், அவரை கூப்பிட்டு நீங்க பில்டிங் கொடுப்பீங்களா? இந்த காலத்து டெக்னாலஜி அவருக்கு தெரியாதுங்க. ஆனால் 1400 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு இறுதி தூதராக மனிதனுடைய அகமுற வாழ்வுக்கு பொறுப்பெடுத்துக் கொண்ட தலைமை வழிகாட்டி அன்னைக்கு என்ன சொன்னாரோ இன்னைக்கு தான். அன்னைக்கும் வலது கையில சாப்பிடுனாரு, இன்னைக்கும் சொல்லுங்க. இதில் ஏதாவது மாற்றங்களோ அல்லது பாதகமோ? அன்றைக்கு பெருமானார் ஒது செய்துவிட்டு காண்பித்தார்கள். நான் எப்படி ஒது செய்கிறேனோ அப்படி ஒது செய்யுங்கள். 2025 புது ட்ரெண்டிங் அப்படின்னு சொல்லி ஒதுவை மாத்துங்களேன். மாற்ற முடியுமா? பொருந்தவில்லை என்று சொல்ல முடியுமா? அல்லாஹ் அக்பர். இதுதான் நாம யோசிக்க வேண்டியது. பெருமானாருக்கு அல்லாஹ் தந்த வழிகாட்டும் பண்பு ஆப்பிரிக்காவுக்கும் பொருந்தும், ஆசிய கண்டத்துக்கும் பொருந்தும், வானில் பயணிக்கக்கூடியவர்களுக்கும் பொருந்தும், கடல் மார்க்கமாக வாழ்பவர்களுக்கும் பொருந்தும். எந்த தலைமுறையா இருந்தாலும் சரி, உணவு, உடை, பிறப்பு, கலாச்சாரம், பண்பாடுகள் எல்லாம் பெருமானாருடைய வார்த்தையை ஓல்டு அப்படின்னு ஒதுக்கவே முடியாது. நீங்க உங்க மகன்கிட்ட பேசினா கொஞ்ச நேரத்துக்கு எடுத்து சொல்லலாம், கொஞ்சம் சும்மா இருந்துட்டா, உங்க காலம் வேற எங்க காலம் வேற. ஒரு வீட்டுக்குள்ள அத்தா மகனுக்கு கால ஓட்ட வித்தியாசங்கள் பொருந்துவதில்லை. பெருமானார் எல்லா காலத்துக்கும் பொருந்துகிறார்களே, அதே சுப்ஹான் அல்லாஹ், அதே அல்லாஹு அக்பர். இது என்ன உலக மாற்றத்தை ஏற்படுத்த முடியும்? எந்த இடத்தில் அது ஒபாமையை தந்தது? இல்லையே, இல்லையே. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்வான், லகத் கான லகும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா. எல்லா காலத்துக்கும் பெருமானாரிடம் அழகிய முன்மாதிரி இருக்கிறது என்று குர்ஆனில் அல்லாஹ் முன்வைக்கிறார். மோமின்களே, மோமின்களே,
அந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீலாத் 1500வது வருடம் உலகத்திற்கு மிகப்பெரிய ஞாபகமாக நன்றியோடு நினைச்சு பார்க்கிறது. கொண்டாடுறதுன்னு என்ன அர்த்தம்? ஆட்டம் பாட்டம் அல்ல, நன்றியோடு நினைத்து பார்க்குதல். இந்த நபியின் சமூகத்தில் பிறக்க வேண்டும் என்று தனக்கு வழங்கப்பட்ட வேதத்தை படித்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட கெஞ்சிறார். அவர் தோரால படிக்கிறார். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் எப்படி இருப்பார், அவருடைய சஹாபாக்கள் எப்படி இருப்பார்கள், அவருடைய உம்மத்திற்கான சிறப்பு என்ன, எல்லாம் படிச்சுட்டு நெகிழ்ந்து போய் வேதம் கொடுக்கப்பட்ட ரொம்ப உறுதியான நபிமார்களில் ஒருவர் மூசா அலைஹிஸ்ஸலாம். அவர் அல்லாஹ்ட்ட கேட்கிறாரு, யா அல்லாஹ், நான் நபியாக ரசூலாக வேதம் கொடுக்கப்பட்டவனாக இருப்பதை விட எனக்கு வழங்கப்பட்ட வேதத்தில் நீ வாசிக்கிறாயே, சொல்லுகிறாயே, முஹம்மதுர் ரசூலுல்லாஹ், அவருடைய உம்மத்தில் ஒரு பிரஜையாக என்னை ஆக்குனார். இப்ப யாருக்கு அருமை புரிஞ்சிருக்கு சொல்லுங்க? உண்மையான உம்மத்துன்னு சொல்ற நமக்கு அந்த அருமை தெரியல. சில அளவுகளுக்கு சொல்றோம், யாரையோ தலைவர் என்று சொல்லுகிறோம். இந்த நாட்டுக்கான பெரிய சாபக்கேடு என்னன்னா, தொடர்ந்து தமிழகத்துல சினிமாவில் கால் வைத்து பிரபலமானவர்களே ஆட்சியில் வந்து கொண்டிருக்கிற ஒரு நாசக்கேடு இந்த தலைமுறையையும் மாற்றி படைக்கிறது. நல்ல ஹிஜாபோட போய் நின்று பேட்டி கொடுக்குதுங்க. நல்லா பாதுகாப்பானா? வழிகாட்டி யாருன்னு தெரியல. வழிகாட்டி யாருங்க? ஆணுக்கும் பெண்ணுக்கும் சொல்லுங்களேன், சொல்லுங்க. முஹம்மதுர். அந்த பாதையை தவிர்த்தால் சோதனை தான், கஷ்டங்கள் தான். அதில் குறிப்பா இளைய தலைமுறை புரிஞ்சுக்கணும். சினிமா துறையில காலடி எடுத்து வைச்சாலே முழு 100% ஹராம். எப்படி அவர்களிடமிருந்து நீங்கள் வழிகாட்டுதல் கிடைக்கும், நல்லாட்சி கிடைக்கும்? இல்லைங்க, இது இஸ்லாம் வேற, அரசியல் வேற. அப்படி கிடையாது, அப்படி கிடையாது. இஸ்லாம் தான் அரசியல், அரசியலில் தான் இஸ்லாம் பார்க்க முடியும். அப்படி ஒரு ராஜபாட்டையில் அல்லாஹ் தோல்வியை தந்ததே கிடையாது. நம்ம பிள்ளைகளை சொல்லி வளர்த்த வேண்டிய காலம். ரொம்ப தைரியமா கொடி பிடித்து மேடைகளில் ஏறி மைக்கில பேசுகிற அளவுக்கு நாலேஜ் எல்லாம் இருக்கு. அந்த ஈமான் பலகீனப்பட்டு விட்டதே. இந்த நடிகர்கள் நம்மை சொந்த வாழ்வில் காப்பாற்றுவார்களா, மன்னரை வாழ்வில் காப்பாற்றுவார்களா, மறுமை வாழ்வில் காப்பாற்றுவார்களா? நம் வாழ்க்கையை யோசித்து பாருங்கள். பிறந்த தேதியில் என்னை பெருமானார் தான் எனக்கு பெயர் வைத்தார்கள். அப்படித்தானே? பிறந்த உடனே வாங்க சொல்லி இகாமத் சொல்லி இப்படி தேர்வை சொல்லி கொடுத்தது யார்? பெருமானார் இல்லையா? வாழ்க்கையில ஒது, குளிப்பு, இயற்கை தேவைகள், உடை, உணவு, சம்பாத்தியம் எல்லாவற்றையும் சொன்னார்களே. கடைசியில் இந்த மௌத்தா போயிட்டேனா உனக்கு என்ன செய்யணும்னு சொன்னாங்க? கண்களை மூடு, உடல் உறுப்புகளை சரியாக்கு, அடிக்கழுகு, குளிப்பாட்டு, இப்படித்தான் கஃன் இருக்க வேண்டும், பள்ளிக்கு கொண்டு வா, நீ ஜனாசா தொழுகையை நடத்து, கபரடக்கம், கபரு கூட இப்படித்தான் இருக்க வேண்டும். பிறப்பிலிருந்து இறப்பு வரைக்கும் மன்னரையிலும் பெருமானார் சொன்னாங்க, உங்களை அடக்கிட்டு அடக்கனவங்க 48 எடுத்து வச்சு போயிட்டா 2 மாணவர்கள் வருவார்கள், அவர்கள் உன்னை எழுப்பி அமர வைத்து சில கேள்விகள் கேட்ட பிறகு ஒரு உருவத்தை காட்டி கேட்பார்கள். மா தகூலு, இவரை பத்தி நீ என்ன சொல்ற? என் உருவத்தை காட்டி உம்மத்திடம் கேட்பார்கள், இவரை பற்றி என்ன சொல்லுகிறாய்? இமாம் புகாரி அறிவிக்கிற ஹதீஸ். மூமின்கள், முஹப்பத்து கொண்டவர்கள், சுன்னத்தை ஆழமாக நேசிப்பவர்கள், என் வாழ்க்கை முழுவதையும் இயக்குபவர்கள், முஹம்மது ரசூலுல்லாஹ் நம்பக்கூடியவர்கள் சொல்வாங்க, இவங்கதான் என்னுடைய நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்ன கிடைக்கும் தெரியுமா? எழுப்பப்படும் நாள் வரை புதுமாப்பிளை போல தூங்குவார். கபருடைய ரிசல்ட். இதே மாற்றி சொல்லுகிறார்கள், என்னை ஏற்றுக்கொள்ளாத காஃபிர் அல்லது முனாஃபிக், அவர் சொல்லுவான், லா அத்ரி, இவர் யாருன்னு தெரியாது. எந்த காலத்தில் வாழ்ந்தாலும் மூமின்கள் பெருமானாரை அடையாளம் கண்டு கொள்வார்கள். சமகாலத்தில் வாழ்ந்து பெருமானாரை மறுத்தவர்கள் பெருமானாரை சொல்ல தெரியாது. கியாமத்து நாள் வரைக்கும் மன்னரையும் அதான் மறுமை நாளை குறித்து பெருமானார் சொல்லாதார்கள். மறுமை நாள் என் கபரு பிளந்து தொடங்கும். முதலாக நான் எழுப்பப்படுவேன்.
அடுத்ததாய் சித்தீக் நாயகம் எழுப்பப்படுவார்கள். பெரும் மஹ்ஷர் நடக்கும். அல்லாஹ் என்னை கொண்டே மறுமையை நிலைநாட்டுவான். நானே சொர்க்கத்தை திறப்பேன், முதல் ஆளாய் நுழைவேன். இத்தனை செய்திகளையும் பெருமானார் சொல்லுகிறார்கள் என்றால், பிறப்பிலிருந்து மரணம் வரைக்கும் மன்னரையிலும் மறுமையிலும் பாங்கு சொன்னவுடன் இந்த 280 கோடி மூமின்கள் கரவேந்து துஆ கேட்கிறார்கள். அல்லாஹும்ம ரப்ப ஹாதிஹி தஅவத்தி தம்மா. சொல்லுங்க, வதனாதானே தெரியும். பாங்கு சொல்லும் போதே பேசுவது கூடாது. பாங்கு சொன்ன பிறகு துஆ செய்ய வேண்டும். யார் எனக்காக துஆ செய்கிறாரோ மறுமையில் என்னுடைய ஷஃபாஅத் அவருக்கு நிச்சயம். யாரும் தன் அமலின் மீது நம்பிக்கை கொண்டு மறுமையில் தப்பித்து விட முடியாது. பெருமானாருடைய ஷஃபாஅத் வேண்டும் என்று குர்ஆன் முன்வைக்கிறது. முஃமின்களே, நம் நபியை பேசுவதற்கான, உணர்வதற்கான, நம் நம்பிக்கையை பெருக்கிக் கொள்வதற்கான ஒரே வார்த்தை வழிகாட்டுதல் இல்லாமல் உலகம் இல்லை. அதில் நல்ல வழிகாட்டியாக நபிகள் நாயகத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு சமூகம். எல்லாவற்றிலும் குர்ஆன் அல்லாஹ் சொல்றான், என்ன நேசிக்கிறது உண்மையானா நபியே நீங்கள் சொல்லிவிடுங்கள், என்னை பின்பற்றுங்கள். யாருக்கு தொழுகிறீங்க சொல்லுங்க, யாருக்கு தொழுகிறீங்க? யாருக்கு நோன்பு? யாருக்காக சதகா? யாருக்காக ஹஜ்ஜு? இதெல்லாம் உண்மையானால் என்னை பின்பற்றுங்கள். பெருமானார் இல்லாத தொழுகை, நோன்பு, ஸகாத், ஹஜ் எதுவும் கிடையாது. சொல்றாங்களே, இப்படி தக்பீர் கட்டி இப்படி தொழுகிற, ருக்குவுக்கு போற, சுஜூதுக்கு போற இபாதத் அல்லாஹ் இருக்கு. அதனுடைய வழிமுறை வழிகாட்டல் என்னுடையது. உன் இஷ்டத்துக்கு நீ நோன்பு வைக்க முடியாது. நான் சொன்ன மாதிரி தான் நோன்பு வைக்கணும். உன் இஷ்டத்துக்கு தர்மம் பண்ண முடியாது. நான் சொல்லியபடிதான் நீங்கள் தர்மம் செய்ய வேண்டும். உங்க இஷ்டத்துக்கு ஹஜ் செய்ய முடியாது. நான் நிர்ணயித்த நாட்கள், அளவுகள், முறைகளில் தான் ஹஜ் என்ற அமல் கூடும். ஏன் இஸ்லாமிய ஷரியத்தை சட்டங்கிறோம்? பெருமானார் எதை நடைமுறைப்படுத்தினார்களோ அதுதான் வாழ்வு. அப்படிப்பட்ட பெருமானாருடைய அந்த பிறந்த நாள் வருகிற பொழுது அதை மிகுந்த மகிழ்ச்சியோடு, சந்தோஷத்தோடு, என் ஹிதாயத்திற்கும் வழிகாட்டுதலுக்கும் பெரும் காரணியான பெருமானாரை ஸலவாத்துகள் சொல்லி கொண்டாடுவது என்பது மூமின்களின் பண்பு. நான் குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, ஷைத்தானுக்கு பிடிக்காத 3 சந்தர்ப்பங்கள் இருந்துச்சாம். ஷைத்தானுக்கு சொல்லுங்க, பிடிக்காம அவன் தலையில மண்ணவாரி போட்ட 3 சந்தர்ப்பங்கள். ஒன்று, என்றைக்கு பெருமானார் பிறந்தார்களோ அன்னைக்கு அவன் தலையில மண்ணை வாரி போட்டு, நான் எல்லாத்தையும் நரகத்தினுடைய வாடுற வரைக்கும் கொண்டு போயிட்டேன், இவர் அத்தனை பேரையும் சொர்க்கத்தின்பால் திருப்பி விட்டார், என் உழைப்பெல்லாம் வீணாகிவிட்டது, தலையில் மண்ணை போட்டு அலறி துடித்தான் என்று அல்லாஹ் குர்துபி ரஹ்மத்துல்லாஹி தஃப்சீர்ல பதிவு செய்கிறார். இரண்டாவது, எப்போ சூரத்துல் ஃபாத்திஹா இறக்கப்பட்டதோ பாருங்க, அல்லாஹ்வுடைய வேதத்துல உலகம் அதிகமாக ஓடக்கூடிய அத்தியாயம் எது? ஃபாத்திஹா. லா ஸலாத்த இல்லா பி ஃபாத்திஹாத்தில் கிதாப். சூரா ஃபாத்திஹா இல்லாமல் எந்த தொழுகையும் கூடாது. எல்லா ரக்காத்திலேயும் ஓத வேண்டும். எத்தனை கோடி ஒரு நாளைக்கு சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுவாங்க இல்லையா? ஒவ்வொரு முறை சூரத்துல் ஃபாத்திஹா ஓதும் பொழுதும் ஷைத்தான் தோற்று போகிறான், தொழுகையாடி வெற்றி பெறுகிறான். ஏன்னா அவன் சரண்டர் ஆகிறான். யஹ்தின ஸிராத்தல், அல்லாஹ் நீதான் காப்பாற்றணும், ஷைத்தான் ஓடிடுறான். என்றைக்கு ஃபாத்திஹா இறக்கப்பட்டதோ ஷைத்தான் தன் தோல்வியால் வெறுண்டு போனான். மூணாவது ஒரு சந்தர்ப்பம் ஷைத்தானுக்கு மிகப்பெரிய துன்பத்தை தருகிறது. ஒருவர் சொந்த ஊரில் இருந்து கிளம்பி புனிதமான ஹஜ்ஜில் அரஃபா மைதானத்துக்கு போய் சேர்ந்துட்டார்னா ஷைத்தான் தலையில் மண்ணை வாரி கொண்டு சொல்வாராம், 70 ஆண்டு இவனை நரகத்தின்பால் கடத்தி 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 கொண்டு வந்து அரஃபா மைதானத்தில் வந்து உட்கார்ந்துட்டாலே போதும். அன்று பிறந்த இந்த 3 நேரத்தில் ஷைத்தான் தன் தோல்வியை ஒத்துக்கொள்கிறான்னா அதில் பிரதானமானது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் காலத்திலிருந்து மனித சமூகத்தை வழி கெடுத்து வந்த இப்லீஸ் என்றைக்கு பெருமானார் பிறந்தார்களோ அவனுக்கான தோல்வியும் பின்னடைவும் என்பதை குர்ஆனுடைய தஃப்சீர்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறது. எனவே மூமின்களே, நாயகத்தின் மீது அதீதமான முஹப்பத்து கொள்வதற்கும் நேசிப்பதற்கும் முதலாவது அவர்கள் மீது பிரியத்தோடு ஸலவாத்து சொல்ல வேண்டும். இரண்டாவது அவர்களுடைய சுன்னத்தை ஒவ்வொன்றிலும் கவனித்து கவனித்து நடைமுறைப்படுத்த வேண்டும். அதுதான்
வழிகாட்டியிடமிருந்து வழிகாட்டுதலை பெற விரும்பும் ஒரு சமூகத்தின் அடிப்படை கடமை வல்ல ரப்புல் ஆலமீன் அத்தகைய உயர் பண்புள்ள உண்மையான நபி நேசர்களாக வாழ்வதற்கும் மறுமையில் வெற்றி பெறுவதற்கும் அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.